இன்னைக்கு டேல ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் தான் சொல்லணும். இதை ஏல மொதல் மேட்சா பிளாஸ்டர் வாரியர்ஸ் விசஸ் கல்லல் கேசிசி. டாஸ் ஒன் பை பிளாஸ்டர் வாரியர்ஸ் அண்ட் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். கல்லல் கேசிசி காண்டி ஓப்பன் பேட்ஸ்மேனா 6 நான் ஸ்ட்ரைக்கில் அன்பு வந்திருக்காங்க. பிளாஸ்டர் வாரியர்ஸுக்கு 1 and only பவர் பிளே போடுறதுக்காண்டி மிமிசல் ராஜ். நல்ல ஒரு பேட்டில் இருக்குங்க இந்த மேட்ச். பந்து ராஜ் 6 கவர்ஸில் எடுத்து அடிச்சிருக்காரு. எத்தனை நேரம் பார்ப்போம். ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு. பவுண்டரியா மாறி இருச்சுங்க. மொதல் பந்துலேயே 6 கிளாசிக்கலா ஒரு பவுண்டரி கொண்டாந்துருக்காரு அவர் பேட்ல இருந்து. செகண்ட் ஒன் ராஜ் 6 ஒரு டாப் ஏஜுங்க. பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக் நினைக்கிறேன். எஸ், ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்துலேயே விக்கெட் எடுத்திருக்காரு ராஜ். பேட்ஸ்மேனா உள்ள வர்றது காரைக்குடி சிவா. அவருக்கு இது ஹோம் கிரவுண்ட் மாதிரிங்க. நல்ல ஸ்கோர் இது வரைக்கும் ஆடி இருக்காரு சிவா எல்லா மேட்ச்லையும். பார்ப்போம். ராஜ் டு சிவா. தேர்ட் பால் நல்ல ஒரு டாட் பாலுங்க ராஜ் கிட்ட இருந்து. ஃபோர்த் பால் ராஜ் டு சிவா. எடுத்து அடிச்சிருக்காருங்க சிவா. லெக் ஸ்டம்ப்ல ஆளே இல்ல. நாலா மாதிரி தான் பார்ப்போம். இங்க கார்த்தி போறாரு. பவுண்டரியா மாறிடுச்சுங்க. போன பால் டாட்டா இருந்தாலும் இந்த பால் பவுண்டரி அடிச்சிருக்காரு சிவா. நெக்ஸ்ட் ஒன் ராஜ் டு சிவா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். நல்ல ஒரு லெக்கடர் வேரியேஷனுங்க. நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. ஃபைனல் பால் நல்ல ஒரு கம்பேக்குங்க. யாக்கர்ல போட்ட பால் சிங்கிள் ஆடிவாங்க கண்டிப்பா. ஓவர் முடிஞ்சிருக்கு. கல்லல் கேசிசி ஒரு விக்கெட்டை கொடுத்து 9 ரன் ஆடி இருக்காங்க. பிளாஸ்டர் வாரியர்ஸ் காண்டி செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சதீஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல சிவா இருக்காரு. சதீஷ் டு சிவா. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டாஸ் பாலா போட்டதை எடுத்து கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு சிவா. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் புஷ் பண்றாங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஈசி 2. செகண்ட் பால் சதீஷ் டு சிவா. நல்லா ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டு திருப்பினாருங்க. டாட் பாலா மாறி இருக்கு. சதீஷ் டு சிவா. தேர்ட் பால் அதுவும் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டதாங்க. கவர்ஸ்ல எடுத்து அடிச்சிருக்காரு. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. எஸ், 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் வச்சிருக்காங்க கல்லல் கேசிசி. 2-2 ஆடி இருக்காரு சிவா. இந்த பால் ஆஃப் ஸ்டம்ப்ல நல்ல சென்சிபிள் பிளேங்க. எத்தனை ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் அலோவ் பண்ணி எரிஞ்சிருக்காங்க. சேம் அதே 2 தான் சேம் ரிசல்ட். சதீஷ் டு சிவா. நல்ல எக்ஸைட்டிங் பேட்டில். ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால் சதீஷ் டு சிவா. நல்ல யாக்கர் லென்த்ல போட்டது நான் ஸ்டேக்கர் கையில் அடிச்சிருச்சுங்க. அன்லக்கி நான் ஸ்டேக்கர் கையில் பட்டு அங்கே ரன் அவுட்டா மாறிடுச்சு. பஞ்சமே இல்லாத மேட்ச்னு முதலே சொன்ன மாதிரி நான் ஸ்டேக்கர் கையில் பட்டு ரன் அவுட் ஆகி வெளியே போறாரு சிவா. ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. கல்லல் கேசிசி 15 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் மட்டும் கொடுத்து திரும்ப பவுலிங் போடுறதுக்கு ஓப்பனிங் பவுலர் வந்த ராஜ். ஸ்ட்ரைக்ல சூர்யா. நல்ல ஒரு லெக்கட்டர் வேரியேஷனுங்க. மொத்தம் பந்தே டாட் பாலா மாத்திருக்காரு. மிமிசல் ராஜ் விசஸ் திருவாடனை சூர்யா. செகண்ட் பால் நல்ல ஒரு யாக்கர் பால் எடுத்து அடிச்சிருக்காரு குயிக்கரா. எத்தனை ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ராஜ் டு சூர்யா. தேர்ட் பால் நல்ல ஒரு யாக்கிங் லென்த். கையில வந்தா பந்த விட்டுட்டாருங்க ராஜ். 2 ரன் புஷ் பண்ணாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் சரண் கிட்ட இருந்து. அதனால 1 ரன் மட்டும்தான். ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் அன்பு. தேர்ட் ஓவர்ல ஸ்ட்ரைக்கே வராரு. ரிவர்சிப் முயற்சி. ரிவர்சிப் திரும்ப பார்த்து எக்ஸலண்டா லெக் ஸ்டம்ப்ல போட்டிருக்காருங்க ராஜ். நல்ல ஒரு எக்ஸைட்டிங் பேட்டில். ராஜ் டு அன்பு. எக்ஸலன்ட் ஸ்லோயர் வேரியேஷனுங்க. நல்ல ஒரு பவுலருங்கிறத ஒவ்வொரு பந்துலையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு மிமிசல் ராஜ். ராஜ் டு அன்பு. ரிவர்சிப் முயற்சி. எக்ஸலண்டா குயிக்கரா போடாருங்க ரிவர்சிப்பை பார்த்து. செம பவுலிங் ராஜ் கிட்ட இருந்து. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஸ்ட்ரைக்ல அன்பு இருக்காரு. ஷார்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு சப்ஸ்டிட் ஃபீல்டரா. கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. எண்டில் கார்த்திக். செகண்ட் பால் ஸ்ட்ரைக் ஃபேஸ் பண்றது அன்பு. ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. என்னன்னு தெரியல. பால் கீழே மேலேயும் போகுது. தேர்ட் பால் கார்த்திக் டு அன்பு. ஆஃப் ஸ்டம்ப் போட்ட பால் அதே டைரக்ஷன்ல அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் பார்ப்போம். ஃபீல்டர் சரண் 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க ஈஸியா. நெக்ஸ்ட் பால் கார்த்திக் டு அன்பு. நல்லா எடுத்து அடிச்சிருக்காருங்க லெக் ஸ்டம்ப்ல. கேட்சா மாறுதா. எக்ஸலன்ட் கேட்சுங்க. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட்.
ஷார்ட் பாயிண்ட் லெக்ல இருந்து ஓடி வந்து எடுத்தாரு. நியூ பேட்ஸ்மேனா கார்த்திக் உள்ள வந்திருக்காரு. கார்த்திக் பேட்டல்ல லெக் பைஸ் தான் நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. வேகத்துல ஒரு ரன் ஒரு விக்கெட் ஆக மாதிரி இருக்கு இந்த பால். டாப்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால். ஸ்ட்ரைக்ல சூர்யா இருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு தான் முயற்சி பண்ணுவார், பார்ப்போம். ஆமாங்க, அதே மாதிரி பெரிய ஷாட் எடுத்து அடிச்சிருக்காரு. கேட்சா மாறுதான், பார்ப்போம். கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்க கார்த்திக். கேட்சை மிஸ் பண்ணி எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க கல்லல் கேசிசி. 28 அடிச்சா பிளாஸ்டர் வாரியர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கலாம். பிளாஸ்டர் வாரியர்ஸ் காண்டி ஸ்ட்ரைக்ல கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்ல காளி. கல்லல் கேசிசி காண்டி 1 and only பவர் பிளே ஓவர் போடுற காண்டி. கல்லல் கேசிசி காண்டி 1 and only பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு வெள்ள வினோத் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வினோத் டு காளி, சாரி வினோத் டு கார்த்திக். எக்ஸலண்டா போட்டாருங்க. மொத பந்தே லெக்கட்டர்ல மேல பாடியில பட்டு போல்டில் அடிச்சிருச்சு. தலை சிறந்த 11 பிளேயர்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அணி. நல்ல நேம் எடுத்த கல்லல் கேசிசி மொத பந்திலேயே பிரஷர் போடுறாங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ் மேல. நியூ பேட்ஸ்மேனா உள்ள வந்திருக்குது மீமிசல் ராஜ். செகண்ட் பால் வெள்ள வினோத் டு ராஜ். பார்ப்போம், நல்ல ஒரு பேட்லா இருக்கும். நல்லா எடுத்து அடிச்சிருக்காருங்க. அதுவும் விக்கெட்டா மாறிடுச்சு. 2வது பந்துலயும் விக்கெட் எடுத்து தன்னை ஒரு நல்ல பவுலர்னு இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா உள்ள சரண் வந்திருக்காரு. அப்போ 3rd பால் ஹேட்ரிக் எடுப்பாரா வெள்ள வினோத்? லெக் ஸ்டம்ப்ல போட்டது போல்டுக்கு மேலே திரும்பி இருக்குங்க. டாட் பாலா மாறி இருக்கு. ஒரு பவுலிங் லைனா வச்சிருக்காங்க கல்லல் கேசிசி. மொத்தம் 3 பால்ல இன்னும் ரன்னே வரல. 4th பால் எக்ஸலண்டா எடுத்து அடிச்சிருக்காருங்க. இங்க யாரு இருக்காரு? ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணி எடுத்து எறிஞ்சிருவாரு. இதே மாதிரி ஒரு ரன் அலோவ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்ல காளி வந்திருக்காரு. 5th பால் வினோத் டு காளி. ரிவர்சிவ் முயற்சி பேட்ல பட்டிருக்குங்க. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அன்பு கிட்ட இருந்து. பால் பிச்சுக்கிட்டு போச்சு. அதை உடனே தடுத்து கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தடுத்து கொடுத்துட்டாருங்க. பரப்புக்கு பஞ்சம் இல்லை. நல்ல ஒரு ஃபைட்டா இருக்கும் இந்த கேம். பவர் பிளேயோட கடைசி பந்து. சென்சிபிளா தட்டிட்டு ஓடி இருக்காரு. ஒரு ரன் மிஸ் ஃபீல்டுங்க. மிஸ் ஃபீல்டு, அதனால ஒரு ரன் மட்டும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மொதல் ஓவர் கம்ப்ளீட் ஆன உடனே வெள்ள வினோத் நேரா ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டுங்க ஸ்ட்ரெயிட்ல போயிட்டாரு. எக்ஸலண்ட் ஓவர் போட்டிருக்காருங்க. 2 விக்கெட் 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. வாரிஸ் ஒரு ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் மட்டும் விட்டு கொடுத்து செகண்ட் ஓவர் போடுறதுக்காண்டி கார்த்திக் வந்திருக்காரு கல்லல் கேசிசில இருந்து. இவர் நல்ல குயிக்கா போடுவார் பவுலர் பந்து எல்லாமே. கார்த்திக் டு சரண். அதே மாதிரி நல்ல குயிக்கருங்க. குயிக்கர் லென்த்ல போட்ட பால். அங்கே ஃபீல்டர் சிவா ஒரு ரன்ல எடுத்து போட்டார் பந்த. செகண்ட் பால் நல்ல ஒரு குயிக்கருங்க. பேட்டை எடுக்கிறவங்களே பேட்ல பட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஃபீல்டர் அன்பு வந்திருக்காரு. ஒரு ரன் எடுத்து போட்டாரு. 3rd பால் கார்த்திக் டு சரண். ஷார்ட் பாலுங்க. ஷார்ட் பாலை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். another one கார்த்திக் டு சரண். அதே மாதிரி ஷார்ட் பால். ஆனா குயிக்கரா வந்திருக்குங்க. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு அம்பையர். குயிக்கரா வந்திருக்கு பந்து. லாஸ்ட் பால் இந்த ஓவர்ல எக்ஸலண்டா குயிக்கரா போட்டாருங்க. சொன்ன மாதிரியே இவர் போடுற பேஸ் இது வரைக்கும் யாருமே போடலன்றவங்க தான் சொல்லணும் கண்டிப்பா. 3rd ஓவர் போடுறதுக்காண்டி வெள்ள வினோத்தே வந்திருக்காரு. கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிளாஸ்டர் வாரியர்ஸ் 7 ரன் அடிச்சிருக்காங்க 3rd ஓவர்ல. ஃபர்ஸ்ட் பால் வெள்ளை வினோத் டு காளி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரிவர்சிப்ல கிண்டி விட்டுருக்காருங்க. நேரா போகுது. ஃபீல்டர் ஜெயராம் மிஸ் பண்ணிட்டாருங்க. பவுண்டரியா மாறி இருக்கு. மொத பந்திலேயே பவுண்டரி கொண்டாந்துருக்காரு காளி. ஃபைட்டிங் மேட்ச். 2 பேருமே விட மாட்டாங்க. ஒவ்வொரு பால்லையுமே புஷ் பண்ணுவாங்க. செகண்ட் பால் 3rd ஓவர்ல வெள்ள வினோத் டு காளி. நிக்கிருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க.
பேட்டி பட்டு கீப்பருக்கு வந்துச்சு, கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. லோ கேப்டா தான் வந்துச்சு, அதனால ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. தேர்ட் பால் வெள்ள வினோத் டு சரண். முதல் 2 பால் 5 ரன் ஆயிருக்கு. இந்த 4 பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எடுத்து அடிச்சிருக்காருங்க சரண் லெக் ஸ்டம்ப்ல. இங்க ஃபீல்டர் சூர்யா ஹைட்டான ஃபீல்டர் எடுத்துட்டாருங்க கேட்ச. பாலுக்கு அண்டர்ல போனாரு, ஈஸியா எடுத்துட்டாரு கேட்ச. இந்த டைலாக்லாம் சொல்றாங்க, வெள்ளை எதிரணிக்கு கொடுப்பார் தொல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எதிரணிக்கு தொல்லை கொடுத்துருக்காரு வெள்ளை வினோத். இந்த மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க, 9 பந்து போட்டு. நியூ பேட்ஸ்மேனா அடுத்து உள்ள வந்திருக்குது பெரிய கருப்பு. ஹார்ட் ஹிட்டர் தான். பார்ப்போம், இன்னும் 3 பந்து இருக்கு இந்த ஓவரில், என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேர்ட் ஓவர் 4th பால். டைம் எடுத்துக்கிறாரு. நிக்க இருந்துச்சுங்க, சவுண்ட் கேட்டுச்சு. லெக் அம்பேர் கொடுக்கலாம், நான் மெயின் அம்பேர் விக்கெட் கொடுத்துட்டாருங்க. விக்கெட்டுங்க, நல்ல ஒரு பவுலிங் எஃபெக்ட் வினோத் கிட்ட இருந்து. கண்டினியூஸா போன பாலும் விக்கெட் எடுத்தாரு, இந்த பாலும் விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமா 10 பால் போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இப்போ 5 விக்கெட் எடுக்கிறாரான்னு. இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா உள்ள வந்திருக்குது சதீஷ். இன்னும் 8 பால் இருக்கு முழுசா அந்த மேட்ச்ல, என்ன வேணாலும் மாறலாம், பார்ப்போம். 5th பால் வெள்ளை வினோத் டு சதீஷ். ரிவர்ஸ் முயற்சி, ஆனா டாட் பாலா மாறி இருக்கு. எக்ஸலண்டா ஓவர் போட்டிருக்காருங்க வினோத். வினோத் டு சதீஷ். லாஸ்ட் 1 பால் ஆஃப் தி ஓவர், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதையும் டாட் பாலா போட்டு எக்ஸலண்டா போட்டு போயிருக்காருங்க வினோத். ஒவ்வொரு பால்லையும் நான் பெஸ்டான பவுலராக தான் இருப்பேன் நிரூபிச்சிருக்காரு. கம்ப்ளீட்டா இருக்கு. பிளாஸ்டர் வாரியர்ஸ் 4 விக்கெட் கொடுத்து 12 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்காண்டி சிவா வந்திருக்காரு. 6 பாலுக்கு 15 அடிக்கணும். லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல காலி. ரிவர்ஸ் முயற்சி, டாட் பாலா போட்டிருக்காருங்க சிவா. லாஸ்ட் ஓவரில் செகண்ட் பால் சிவா டு காலி. ஷார்ட் பாலை எடுத்து அடிக்க போனாரு, கீப்பர் கையில கேட்ச் மிஸ் ஆகி டாட் பாலா மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு பேக்கப் கார்த்திக் கிட்ட இருந்து. தேர்ட் பால் அந்த ரிவர்ஸ் திருப்பி அடிச்சிருக்காருங்க. 6 போயிருச்சுங்க. காலி பேட்ல இருந்து ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 வந்திருக்கு. இன்னும் 3 பால்ல 9 தான் அடிக்கணும். மேட்ச் இன்னும் பிரஷர்ல போயிட்டு இருக்கு. தேர்ட் பால் அந்த ரிவர்ஸ் திருப்பி அடிச்சிருக்காருங்க. 6 போயிருச்சுங்க. காலி பேட்ல இருந்து 3 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். மிட்டில இருந்து ஒரு ரீகால் கொடுத்துருக்காங்க. 3 பாலுக்கு 10 அடிக்கணுமா, 9 கிடையாதான். 3 பாலுக்கு 10 அடிக்கணும். அதே ரிவர்ஸ் முயற்சி எடுத்து அடிச்சாரு. 6ங்க, அதுவும் கண்டினியூஸா 2 6 அடிச்சிருக்காருங்க. காலி மேட்ச் திருப்புறாரு பிளாஸ்டர் வாரியர்ஸ் பக்கம். 3 பாலுக்கு 10 அடிக்கணும். அதே ரிவர்ஸ் முயற்சி எடுத்து அடிச்சாரு. 6ங்க, அதுவும் கண்டினியூஸா 2 6. அதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே மேட்சுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தாங்க போகும். எங்கேயோ இருந்த மேட்சை 2 பாலுக்கு 2 6 அடிச்சு அப்படியே திருப்பிட்டாரு காலி. பேலன்ஸ் இருக்க 2 பால்ல 4 ரன் அடிக்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம். 2 பாலுக்கு 4 அடிக்கணும். 5வது பால் 5th பால் சிவா டு காலி. பாடி லைன்ல போட்டிருக்காருங்க. 1 ரன்ல நிப்பாட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். 2 ரனுக்கு புஷ் பண்றாங்க. 2 ரன் அடிச்சிட்டாருங்க. ரன் பிளஸ் 1 விக்கெட். ஸ்ட்ரைக்ல திருப்பி காலியே வந்திருக்காரு. அவர் ஸ்ட்ரைக் மாத்திரக்காண்டி தான் சதீஷ் பேர் ரன் அவுட் ஆனாரு. லாஸ்ட் 1 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். 2 அடிச்சா ட்ரா. ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் காலி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கடைசி பந்தில் ஹை ப்ரெஷர் மேட்ச். வெளியே எல்லாரும் நின்று எந்திரிச்சுட்டு பார்க்குறாங்க. போடவே இல்லைங்க. ஹை ப்ரெஷர் மேட்ச்சு. கடைசி பந்தில் 3 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் காலி. அதே மாதிரி அடிச்சிருக்காருங்க. 2 ரன் அடிச்சா ட்ரா. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. எத்தனை ஓடுறாங்க பார்ப்போம். அடிக்கலங்க. 2 ரன் ஆக்கி டிரா ஆக்கிட்டாங்க மேட்சை. அருமையான பேட்டிங் காலிக்கிட்ட இருந்து ஒரே மேனா முடிச்சிருக்காரு. மேட்சை டிரா கொண்டாந்து நிப்பாட்டிருக்காரு. மிஸ்டேக்ல தாங்க கல்லல் கேசிசி இந்த மேட்சை டிராவாக விட்டுருக்காங்க. கடைசி பந்தலையும் ஃபீல்டிங் மிஸ்டேக்ல தான் போச்சு. கீப்பரும் அடிக்கல.